Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சொந்தமாகவும் அது மற்ற கவுன்சிலிங் சொந்தமாக உங்களுக்கான நினச்சி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுடைய தொடர்புலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பர் இயருக்கு கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கிடைக்கும், யாருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா வந்து படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இது சில இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண சொன்னோம் அப்படின்னா வியூஸ்க்காக ஷேர் பண்ண சொல்கிறோம் நீங்கள் நினைப்பீங்க. சரியா? வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணவே வேணாம். இந்த தகவலை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது கல்விக்கு வந்து பணம் வந்து ஒரு தடையாக நிறைய பேத்துக்கு இருக்குது. உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நிறையா ஃபேமிலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து ஒரு தடையாக இருக்குது. அந்த பணம் வந்து ஒரு தடையாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ வந்து ஓகே நம்ம காலேஜ் வந்து சேர்த்து விடலாம் பசங்களை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை அவங்களுக்கு கொடுக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஃப்ரீ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ணிடுறாங்க. சரியா? காலேஜ் நிறையா காலேஜில் ஃபுல் ஃப்ரீ இருக்குது. சில காலேஜில் மட்டும் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கீங்க, இல்லை சார் நான் 7.5 ரிசர்வேஷனில் இல்லை, ஆனால் நான் வந்து 170க்கு மேலே கட்டாக வச்சுருக்கேன், ஏதாவது ஒரு காலேஜில் ஃபுல் ஃப்ரீ கொடுப்பாங்களா சார் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? அப்போ 7.5 ரிசர்வேஷனில் இருந்தும் சில காலேஜில் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு வாங்குவாங்க. அப்போ 7.5 ரிசர்வேஷனில் வர எந்த காலேஜில் ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு கன்டினியூ ஆக போகுது. அப்போ 12,000 உங்களுக்கு கிடைக்கும். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃப்ரீ இல்லாமல் வருஷத்துக்கு உங்களுக்கு 12,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி வந்து புதுமை பெண் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருக்கலாம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஆட் பண்ணுறாங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தில் நீங்களும் என்னன்னு சொல்லுங்கன்னா 1000 ரூபா வாங்கலாம், உங்களுக்கும் 12,000 கிடைக்கும். சரியா? இதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் SC ST SCC சரியா, அதுக்கப்புறம் SCA இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. சரியா? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இயர்லி 60,000 கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு 8,000 ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏறும். அது வந்து உங்களோட செலவுக்கு. இந்த 60,000 எடுத்து நீங்கள் காலேஜுக்கு அப்படியே கொடுத்துடணும். சரியா? 60,000 உங்களுக்கு கிடையாது. 60,000 ஸ்காலர்ஷிப் எடுத்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு கொடுத்துடணும். மீதி இருக்க 8,000 வந்து உங்கள் செலவுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதாவது உங்களோட படிப்பு செலவுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அப்போ சார் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பும் வாங்கலாம், இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே கிடைக்குமான்னு சொல்லி கேட்டால் கிடைக்காது. எந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப்பாக இருக்குது, அப்போ ஃபுல் ஃப்ரீ தான் பெரிய ஸ்காலர்ஷிப். அப்போ அது கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அப்போ போஸ்ட் மெட்ரிக் நான் SC ST SCC இதில் வரேன் சார், SCAல வரேன் சார், அப்போ எனக்கு என்ன சார் எலிஜிபிள் வேணும் அப்படின்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட். சரியா? உங்களோட ஃபேமிலி இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அதாவது 2.5 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சார் நான் இந்த எந்த கேட்டகரிக்குமே வரல சார், எனக்கு வந்து வேறு என்ன சார் ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், அதாவது முதல் தலைமுறை பட்டதாரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரியா? 25,000 வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர்லி வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது யாருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த பசங்க, அக்ரி சேர்ந்த பசங்க, சரியா, மெடிக்கல் BDS இதெல்லாம் வந்து சேர்ந்த பசங்க இதை விட அதிகமாக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா?
நான் வந்து இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பசங்களுக்கும் அக்ரி பசங்களுக்கும் நான் இன்ஜினியரிங்க்கும் அக்ரிக்கும் நான் சொல்லியிருக்கேன். சரியா, 60,000 கிடைக்கும் போஸ்ட் மெட்ரிக்கு. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தீங்க அப்படின்னா 25,000 கிடைக்கும். சில பேர் இருக்கலாம், சார் எனக்கு போஸ்ட் மெட்ரிக் இருக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்குது, எனக்கு இது ரெண்டுமே கிடைக்குமான்னு சொல்லி கேட்டால் கிடைக்காது. கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதில் எது பெரிய ஸ்காலர்ஷிப்போ அதை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். சரியா, அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில காலேஜஸில் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 170க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை 150க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா, சில காலேஜஸில் 160க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா சில ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ எந்தெந்த காலேஜில் என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலியமாக சில காலேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா சில ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா 6-7 வருஷமாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்கு நம்ம என்னாச்சு பார்த்துக்கிறோம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. சரியா, அதாவது ஃபெடரல் பேங்க் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ஜியோவில் வந்து ஸ்காலர்ஷிப் போடுவாங்க. ஜியோ தனியாக, ரிலையன்ஸ் தனியாகவும் என்ன சொல்லுவாங்க ஸ்காலர்ஷிப் போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஏற்கனவே ஏர்டெல்லேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் போட்டாங்க, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். சரியா, அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உழவர் அட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உழவர் அட்டைன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கும். உழவர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா உழவர் அட்டை மூலியமாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதுக்கப்புறம் லேபர் ஸ்காலர்ஷிப். சரியா, லேபர் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு அதில் ஒரு 8,000 கிடைக்கும் இயர்லி. அந்த உழவர் அட்டை வச்சு வாங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் லேபர் ஸ்காலர்ஷிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் கலெக்டர் ஆஃபீஸர் தான் என்ன சொல்லும்போது அப்ரோச் பண்ணணும். கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குரிய ஃபார்ம்லாம் இருக்கும். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண பின்னாடி தான் இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இதை விட இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோஸ்லாம் காத்துட்டு, அதனால் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.